வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உசிலி உப்புமா. அவள் வச்சு நம்ம உசிலி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு எப்பயும் போல ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, தேவையான உப்பு, பெருங்காய பொடி சேர்த்துக்க போறோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போறோம். பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். அரைச்சதையும் சேர்த்துருவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வெந்துன்னு இருக்கட்டும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். பார்த்துடலாம். அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். குத்தி குத்தி நம்ம நல்லா கிளறி விடுவோம். அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். பாருங்க, நல்லா குத்தி குத்தி கிளறியாச்சு. இப்போ 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய கப்பில் 1 கப் அவல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா மேலாக உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் பெசரி வைக்கும்போது அந்த தண்ணியிலேயே நல்லா ஊறிடும். லைட்டாக தண்ணி தெளித்து வச்சா போதும். பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணும். இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி போட்டோன்னா நம்மளுடைய உசிலி உப்புமா, அவல் உசிலி உப்புமா ரெடி. ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நம்ம அவல் உப்புமா பண்ணணும்னு நினைக்கும் போது புளி அவல் பண்ணுவோம், லெமன் அவல்லாம் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் போட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ஒன்றுமே தேவையில்லை. வேணும்னா நம்ம அப்பளமோ சிப்ஸோ வடாமோ எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.